அல் கஹ்ஃப் வசனம் 17. நபியே, அக்குகையில் அவர்களை நீர் பார்த்தால், சூரியன் உதிக்கும்போது அது அவர்களின் குகைக்கு வலப்பக்கம் சாய்வதையும், சூரியன் மறையும்போது அது இடப்பக்கமாக அவர்களை கடப்பதையும் நீர் காண்பீர். அதில் அவர்கள் விசாலமான இடத்தில் இருந்தனர். இது அல்லாஹ்வின் சான்றுகளில் ஒன்றாகும். அல்லாஹ் யாரை நல்வழியில் செலுத்துகின்றானோ அவரே நல்வழியை பெற்றவர். அவன் யாரை வழிதவற விட்டுவிடுகின்றானோ அவருக்கு நல்வழி காட்டும் பொறுப்பாளர் யாரையும் நீர் காணமாட்டீர். குகைவாசிகள் குகைக்குள் துயில் கொண்ட பொழுது அவர்களின் துயில் கலையாமல் இருக்க அவர்கள் மீது சூரிய வெயில் படாதவாறு அல்லாஹ் காத்தான். குகையின் தலைவாயில் வடக்கு திசையில் அமைந்தது இதற்கு வசதியாக போயிற்று. கிழக்கே கதிரவன் தோன்றி குகைக்கு வலப்பக்கமாக நகரும். உதயத்தின் போது குகையின் வலப்பக்கம் ஒளிரும். கதிரவன் மறையும் பொழுது குகையின் இடப்பக்கம் ஒளிரும். இதன் மூலம் குகைக்குள் சூரிய வெளிச்சம் படும். ஆனால் சூரிய கதிர்கள் உள்ளே இருப்பவர்களை சுடாது. வடக்கே தலைவாயில். அந்த குகையின் தலைவாயில் வடக்கு நோக்கி இருந்தது என்பதற்கு இவ்வசனம் சான்றாகும். ஏனெனில் சூரியன் உதிக்கும்போது அதன் ஒளி குகைக்குள் பட்டு குகையின் வலப்பக்கமாக சாயும் என உயர்ந்தோன் அல்லாஹ் இங்கு தெரிவிக்கின்றான். தசாவரு என்னும் வினை சொல்லுக்கு சாயும் என்பதே பொருளாகும் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெரிவிக்கிறார்கள். அடிவானிலிருந்து சூரியன் உயர உயர அதன் உயரத்திற்கு ஏற்ப குகை போன்ற இடங்களில் சூரிய ஒளி குறைந்து கொண்டே போகும். இறுதியாக உச்சி பொழுதில் அங்கு சூரிய ஒளியே இராது. இதனால்தான் சூரியன் மறையும்போது அது இடப்பக்கமாக அவர்களை கடப்பதை நீர் காண்பீர் என்று குறிப்பிடுகின்றது இந்த வசனம். அதாவது சூரியன் மறையும் பொழுது அதன் வெளிச்சம் கிழக்கு திசையை ஒட்டியுள்ள குகை வாயிலின் இடப்பக்கமாக குகைக்குள் நுழையும். இதிலிருந்து நமது கூற்று, அதாவது குகையின் வாயில் வடக்கே உள்ளது என்ற வாதம் சரியானது என தெரிகிறது. வானியல் அறிவும் சூரியன், சந்திரன் உள்ளிட்ட கோள்களின் சுழற்சி பற்றிய அறிவும் உள்ள யாரும் சிந்தித்தால் இதை தெளிவாக புரியலாம். இதன் விளக்கமாவது, அந்த குகையின் வாயில் கிழக்கு திசையில் அமைந்திருந்தால் சூரியன் மறையும் நேரத்தில் குகைக்குள் சூரிய ஒளி ஊடுருவி இருக்காது. அவ்வாறே குகை வாயில் கிப்லா திசை நோக்கி இருந்திருந்தால் சூரியன் உதிக்கும் போதும் மறையும் போதும் அதனுள் சூரிய ஒளி படாது. சூரிய ஒளியின் நிழல் வலப்புறமாகவும் இடப்புறமாகவும் சாய்ந்தும் இருக்காது. அடுத்து குகைவாயில் மேற்கு திசையில் அமைந்திருந்தால் சூரியன் உதிக்கும்போது சூரிய ஒளி குகைக்குள் படராது. மாறாக உச்சி பொழுதுக்கு பிறகே படரும். இது சூரியன் மறையும் வரை தொடரும். அடுத்து இங்கு சூரியன் மறையும் பொழுது அது இடப்பக்கமாக அவர்களை கடக்கும் என அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இதில் தக்ரிதுஹும் என்னும் சொற்றொடருக்கு அவர்களை இடப்பக்கமாக விட்டு செல்லும் என இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு, முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆகியோர் பொருள் கூறியுள்ளனர். குகை எங்கே உள்ளது? குகைவாசிகளின் சம்பவத்தை நாம் சிந்தித்து உணர வேண்டும் என்ற நோக்கிலேயே உயர்ந்தோன் அல்லாஹ் நமக்கு தெரிவிக்கின்றான். ஆனால் அக்குகை உலகில் எங்கு உள்ளது என்பதை அவன் நமக்கு அறிவிக்கவில்லை. அவ்வாறு அறிவிப்பதில் நமக்கு மார்க்க ரீதியிலான நன்மை ஏதேனும் இருந்திருந்தால் அல்லாஹும் அவன் தூதரும் அதற்கான வழியை நமக்கு காட்டியிருப்பார்கள். ஏனெனில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களை சொர்க்கத்திற்கு நெருக்கமாகவும் நரகத்திற்கு தூரமாகவும் ஆக்குகின்ற எந்த விஷயத்தையும் உங்களுக்கு நான் அறிவிக்காமல் இருந்ததில்லை. ஆக அந்த குகையின் நிலையை அல்லாஹ் நமக்கு அறிவித்துள்ளான், அதன் இடத்தை தெரிவிக்கவில்லை. அடுத்து அதில் அவர்கள் விசாலமான இடத்தில் இருந்தனர் என அல்லாஹ் தெரிவிக்கின்றான். அதாவது அக்குகைக்குள் பரந்த இடத்தில் அவர்கள் படுத்திருந்தனர். வெயில் அவர்களை தாக்கவில்லை. மாறாக தாக்கி இருந்தால் அவர்களின் உடலும் உடையும் கரிந்து போயிருக்கும். இவ்வாறு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். இது ஒரு சான்று. அடுத்து இது அல்லாஹ்வின் சான்றுகளில் ஒன்றாகும் என்று இந்த வசனம் குறிப்பிடுகின்றது. அதாவது அவர்கள் இக்குகைக்குள் தஞ்சம் புக அல்லாஹ் வழிகாட்டினான். அதில் அவர்களின் உடல்கள் கெட்டு போகாமல் உயிருடன் இருக்க சூரிய ஒளியையும் காற்றையும் குகைக்குள் அனுப்பி கொண்டிருந்தான். இதனாலேயே இது அல்லாஹ்வின் சான்றுகளில் ஒன்றாகும் என அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அடுத்து
அல்லாஹ் யாரை நல்வழியில் செலுத்துகின்றானோ அவரே நல்வழி பெற்றவர் என்று இந்த வசனம் குறிப்பிடுகின்றது. அதாவது அக்குகைவாசிகளின் சமூகத்தார் மத்தியில் இந்த குறிப்பிட்ட சில இளைஞர்களுக்கு நல்வழி காட்டியவன் அல்லாஹ்தான். ஏனெனில் அல்லாஹ் யாரை நல்வழிப்படுத்தினானோ அவரே நல்வழி பெற்றவர். யாரை அவன் வழி தவற விட்டுவிடுகின்றானோ அவரை நல்வழியில் சேர்ப்போர் யாரும் இல்லை.